சாண்ட்ரா வர்சஸ் திவ்யா ஆரம்ப புள்ளி இங்கே தான் கண்டிப்பா இருக்கும். சப்போர்ட் கேம் கண்டிப்பா இருக்காது. அதுக்காக நான் இந்த விஷயத்த துண்டிக்கணும் சார். சாண்ட்ராவோட இருக்கிறத துண்டிக்கிறீங்க? இல்ல சார், சாண்ட்ராவோட கேம் இருக்கிறத துண்டிக்கிறேன் சார். வெளியே போய் பேட்ச் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை சார். இப்போ நான் துண்டிக்கிறேன். ஓகே தான் சார்? எனக்கு ஒன்றும் இல்லை சார். இதுக்கப்புறம் நீங்க ஓகேவா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சார். சாண்ட்ரா ஃபேஸ் பாருங்க சார். நீடிக்கணும் எனக்கு வந்து திவ்யா கிட்ட கோவப்படுவாங்க, எமோஷனல் வீக். ஸோ கன்ஃபார்மா வீட்டுக்குள்ள வந்தா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. நிச்சயமா ஒரு புஷ் தேவை. அந்த புஷ் கொடுத்தா போதும். அதனால அந்த புஷ் நான் எடுத்துட்டு போறேன். ஸோ நீடிக்கணும்னு தோணுது சார். இதை அவன் கொடுக்குறேன் சார். நான் நீடிக்க எனக்கு தெரியாது. எனக்கு கோகண்டஸ்டன் என்ன நினைக்கிறேன் எனக்கு தெரியாது. இல்ல நான் நார்மலா சரி போய் உடனே உட்காந்துட்டு இருந்தேன். சரி எனக்கும் தெரியாதியா, எனக்கும் தெரியாதியா. நான் பேசுறதே இல்லை. இந்த பேட்ஜுக்கு கூட வந்த பிரச்சனை எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் அதனால கிட்டே போறது இல்லை. கோகண்டஸ்டனுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். அது நான் போய் எப்படி கேட்க முடியும்? நானும் ஆளுகே வெளில போனாலா? வெளியே போயிட்டா. வெளில போனாலா? இல்ல நான் எதுக்கு யாருக்கு பிரச்சனை எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்லி சொல்லி எனக்கு பிரச்சனைன்னு சொல்றீங்க. என்ன பிரச்சனை? என் அப்பா இறந்தது இந்த மந்த். எனக்கு கஷ்டமா இருக்கும். எனக்கு தெரியாதுல்ல. எனக்கு கத்தாத. எனக்கு என்ன பிரச்சனை கேட்டு என்ன காமெடி பண்றதுக்கு இருக்கு? என் அப்பா இறந்துட்டாரு. அது எனக்கு காமெடியா? எனக்கு தெரியாது. நீ இப்பதான் சொல்ற. எப்ப சொன்ன நீ அப்படி? எனக்கு யார்கிட்டயும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? எனக்கு யாருக்கு நைட் வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். நேற்று நைட் நான் என்ன பண்ணேன் எனக்கு புரியல. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நீங்க பேசிட்டு இருந்தா நான் எழுந்து போக தானே செஞ்சேன். வேற என்ன பண்ணேன் நான் இங்க? உனக்கு ஏதோ சொல்லலையே இப்போ. அப்படி என்ன? நேற்று நைட்டு நல்லா இருந்து காலையில எப்படி இருக்கீங்க எனக்கு புரியல. என்ன பண்ணணும்னா எனக்கு என்ன எமோஷன்ஸ் இருக்கோ அதுதான் நான் காமிக்க முடியும். இப்ப என்ன பண்ணணும்? நான் சிரிச்சுட்டே இருக்கணுமா? மெதுவா பேசி. இப்போ ஏன் அப்படி கத்து? என்னால இப்படிதான் பேச முடியும் திவ்யா. எனக்கு இப்படிதான் பேச வரும். எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு சீரியஸா தெரியாது. இது ஒன்னும் ஃபன் இல்ல. இனி இப்படி இருக்க எனக்கு காமெடியா இருக்கு. வெளியே சொல்லு அப்படின்னா எனக்கு நிஜமாவே நான் பயந்தேன். என்ன இப்ப நான் சொல்லணுமா வேணாமா? ஏன் இவ்வளவு டைம் விட்டு கொடுத்து பேசுங்க. விட்டு கொடுக்காம கிச்சன்ல நிஜமாவே வேலை இருந்தது. நான் முடிச்சுட்டு வரேன் தான் போனேன். வேற எங்க நாங்க விட்டு கொடுத்து பேச கிடையாது. பண்ணுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. புரியுதா? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. விட்டு கொடுத்து பேசுங்க. விட்டு கொடுக்காம பேசுங்க. Take your time. காலை 11:35. அவங்க அப்பாவோட இறந்த மந்த் அது. அதான் சொன்னது. எனக்கு எப்படி தெரியும் சாண்ட்ரா? எனக்கு தெரியாது இல்ல அப்படின்னு கிடையாது. ஒருவர் நாங்க ஃபன்னும் பண்ணல. நாங்க நார்மல் நாங்க பேசிட்டு இருந்தோம். இப்ப நான் இப்ப உன்னை சிரிக்க வைக்கலாம்னு ஒன்னு சொல்ல வந்தேன். நீ டென்ஷனா இருந்தோன்னே நான் போயிட்டேன். அவங்க அப்பா இறந்தது ஜனவரி, லாஸ்ட் இயர் ஜனவரி. ஆனா அவங்க அப்பா பர்த்டே இருக்கான்னு எனக்கு பாஸ் ஸ்டார்டிங் கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும். கொடுக்கவா? ரெண்டு பேரும் டிவி பேச்சுலர் லைஃப் க்ளோஸ் இட். ஏன் நான் அதுல எடுத்து போட்டு வச்சேன். இங்க யாரா? சோ இட்ஸ் ஓகே. சோ கேன் யூ ப்ளீஸ் லீவ் இட்? க்ளோஸ் இட். ஏன் அதுல எனக்கு புரியல. இப்ப என்கிட்ட இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணேன்? ப்ளீஸ் திவ்யா, நான் ப்ளீஸ் ஸ்டாப் இட். நோ, நான் என்ன ஸ்டாப் இட். நான் என்ன பண்ணேன் இப்போ? சொல்லுங்க என்ன பண்ணேன்னு. வாட் ஆர் யூ டுயிங்? வாட் ஐ டிட்? என்ன பண்ணலாம்? நான் இப்ப என்ன பண்ணேன்? எனக்கு புரியல. என்ன பண்ற? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நான் போறேன் இங்க இருந்து. I'm not doing anything. நான் எதுமே பண்ணல. நான் போறேன் உனக்கு இங்க இருந்து. நீ அவ Dress எடுத்து நான் அடிக்க வைக்கிற சொல்றேன். நான் எதுமே சொல்லல. இப்ப நான் சொல்றேன். நான் என் Dress நான் இப்ப நான் அடிக்க வைக்கிறேன். அவளுக்கு இப்ப அந்த டைம் வேணும்னு சொன்னா ஓகே இல்ல. இது கூல். ஒண்ணு இல்ல. அவங்க வேற டென்ஷன்ல உங்க மேல கத்துறாங்க. சபரி, வேற என்ன? இல்ல ஒண்ணு இல்ல. வேற என்ன? இல்ல ஒண்ணு இல்ல. வேற ஒண்ணு. வேற என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல. கோகண்டஸ்டன் நான் மசை ஊமட் பே. வேற இல்ல. 1:45. அன்னைக்கு பிரஜன் போன அன்னைக்கு பண்ணது எனக்கு உனக்கு நியாயமா பட்டுடுச்சா? ஆமா. சும்மா ஒரு தடவை பேசி பாருங்களேன். எனக்கு பேச பிடிக்கலையே. நான் பேசுறேன். புரியுது. அவ்வளவு பிரச்சனை வந்த போது அவ்வளவு கெட்ட பேர் வாங்கி நான் கூட நின்னேன். ஞாபகம் இருக்கா? அந்த பால் விஷயத்துல கரெக்டா? எதுக்காக பிரஜன் எதுக்காக நின்று இருக்கா கூட எனக்கு புரியல. எதுக்காக நின்று இருக்காரு? இவகிட்ட யோசிப்பாரு. இவ்வளவு சபரி இப்ப போயிட்டான்னு வச்சுக்கோ. நான் திவ்யா கிட்ட வந்துட்டு சபரியோட பக்கத்து நீயும் சபரி ஒரே கபோர்டு யூஸ் பண்றேன்னா நீ அழுதுட்டு இருக்கிற நைட்ல வந்து துணி எல்லாம் எனக்கு துணி வைக்கணும்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்னு யோசிப்பாரு. அப்ப நீ போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்ன்றது உன்னோட பேச்சுல தெரியக்கூடாது. நீ பிஹேவ் பண்றதுல தெரியணும். என்கிட்ட இருந்ததை விட க்ளோஸா இருந்தது அவகிட்ட தான். நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க. இந்த வீட்டுல எல்லா ஹவுஸ்மேட்ஸும் பாத்துருக்காங்க. அவளுக்கு ஓட்டு போடலன்னு பிரச்சனை எவ்வளவு ஒர்க் பண்ணா தெரியுமா? எது கோட்டு போடல? ஓட்டு போடலன்னு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு அவ்வளவு நாள் எதுலயுமே என் பேரு சொல்லாதவா. அன்னைக்கு பிரச்சனை நானும் அவளுக்கு ஓட்டு போடலன்னு சொன்னதுக்கு வெளியில போறது யாருன்னு கேட்கும்போது சாண்ட்ரான்னு சொன்னாவ. உடனே காட்டிட்டா. ஆமா உடனே. அதான் நான் சொல்றேன். உடனே காட்டிட்டா. தெரியுதா இப்போ? தெரியும் நோட் பண்ணேன்.
அப்ப நீ இவ்வளவு நாள் உனக்கு கம்ஃபர்ட் கொடுத்து நாங்க என்ன வந்து முட்டாளுங்களா? நானும் பிரஜனும் ஐ வாஸ் கம்ஃபர்டிங் ஹர். அது நீ இப்படி நீ உடைச்சிட்டியா நீ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை? அதுதான் கூடவே இருந்துட்டு நீ எப்ப விழுவ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணிடுச்சு. எனக்கு அது பண்ணதெல்லாம் அன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மனசு. என்னை விட அவர் அவ்வளோ பாசமா அவ்வளவு இதா தங்கச்சின்னு வந்து பயங்கரமா இது பண்ணி வச்சிருந்தாரு. ஓகேவா, எனக்கு அவங்க பாண்டிங் நல்லா இருக்குன்னு அவர் ட்ரூவா இருக்குன்னு எனக்கு தோணுனாலதான் அவர் கம்ஃபர்ட்டா இருக்குன்னு நான் வெளியில நின்னேன். புரியுதா? எனக்கு அவர் போனதுக்கு அப்புறம் அவளோட அந்த பிஹேவியர் பார்த்துட்டு எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. சத்தியமா வெளியில போய் பிரச்சனை பார்த்துருப்பாருல, கண்டிப்பா பார்த்துருப்பாருல. யார் அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, எப்படிப்பட்ட ஒருத்தவங்களை சப்போர்ட் பண்ணி எங்க இருக்கிற யார் வேற யாருக்கிட்ட அவர் அவ்வளவு க்ளோஸா இருந்திருந்தாலும் சத்தியமா ஒரு செகண்டாவது யோசிச்சிருக்கும். உங்களுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்திருக்கு, யாரால வந்து அந்த மனுஷன் போயிட்டாரு. சரி, யாருக்கும் நன்றி இருக்காது, உனக்கு இருக்கணும்ல. அதுதான் கேட்கிற ஒரு ஆள். அப்ப நீ எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க? 67ஆம் நாள் மதியம்